வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் கார்த்திக். நீங்கள் பார்க்குறது சென்னை ஸ்பெட்ஸ் லவ் சேனல். இப்போ வந்து நம்ம கார்டனர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வச்சுருப்போம் இல்லையா? எல்லாருமே இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சுருப்போம். இட்ஸ் வெரி கன்வீனியன்ட், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும், நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே கார்டனிங் பண்ணுறவங்க யாருமே இந்த ஸ்ப்ரே இல்லாத அவங்களோட கார்டனிங் எக்ஸசரிஸ் கம்ப்ளீட் ஆகாது. இதில் கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் கான்செப்ட் வச்சுங்களேன். அதாவது இப்போ வந்து ஒரு 10 செடி இருக்குன்னா அது வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இது மேனுவல், கொஞ்சம் உங்களுக்கு கை வலிக்கும் ரொம்ப அடிக்கும் போது. நார்மலாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது தெரியாது, பட் ஆனால் உங்களுக்கு ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குது, மருந்து அடிக்கணும், நிறைய இருக்குது. இப்போ எனக்கு என்ன மாதிரி ஊர் ஃபுல்லாக அங்கங்கே மாடியில் மேலே எல்லாம் தெரிய வச்சுக்கோங்களா, இந்த ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஏறி மேலே பிடிச்சி டூல் போட்டு அடிக்கணும், ப்ளஸ் அதை தொடர்ந்து அந்த பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் போது உங்களுக்கு கையில் ஃபிங்கர்ஸ்லாம் ஃபிட்டிக் ஆகும். இதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் ரொம்பவும் பட்ஜெட் போகாத ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதில் தான் இப்போ இது ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கினேன். ஐ மஸ்ட் சே வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. இது வந்து ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர். இது வந்து ஒரு பேட்டரி 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 2 hours to 3 hours ஒர்க்கிங் டைம் அப்படின்றாங்க அவங்க. நான் அதை டெஸ்ட் பண்ணல, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதும் நான் வந்து விரும்ப மாட்டேன்னு வச்சுக்கலாம். இட் இஸ் பெட்டர் யூ ஒர்க் திஸ் ஃபார் half an hour மேக்ஸிமம். ஆனால் இதில் சூப்பராக இருக்குது, நல்ல பெல்ட்டு, ரொம்ப லைட் வெயிட், இப்படி பிடிச்சி. இது வந்து சார்ஜிங் போட்டு, இந்த க்ரீன் கலரில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சார்ஜிங் போட்டது. இதுதான் வந்து அதோட ஆன் ஆஃப் பட்டன். ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஃப்ளெக்சிபிள் ஹோஸ், ஒரு அரௌண்ட் ஒரு 3 meters ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ஹார்டாக இருக்குது, அதே சமயம் நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, ப்ளஸ் அது ரொம்ப ஈஸியாக சிக்கலாகவும் மாட்டேங்குது. சிம்பிள் செட்டப் தான். அதுக்கப்புறம் கீழே வந்து அது தண்ணி நீங்கள் வந்து வாளியிலேருந்தே, நீங்கள் பக்கெட்லேருந்தே தண்ணி எடுக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது சில பேர் க்ரான்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து அது இது பண்ணலாம், கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்டராக யோசிக்கலாம். பட் இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. இது வந்து பக்கெட்லேருந்து நீங்கள் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபோக்கஸ் ஆகல. அந்த மெஷ் எப்படின்னா, இப்போ நீங்கள் தண்ணி இருக்குது அப்படின்னா, அதில் டஸ்ட் இருக்குது, இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னா, அது வந்து அது கொஞ்சம் க்ளீனாக அது தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி உங்களோட இது காணப்படுறதுக்காக க்ளீன் டிசைன் உள்ள ஒரு கோலிங் இந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது தண்ணியில் பக்கெட் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து வீட்டிலேருந்து வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மொத்தமே டோட்டலாகவே இவ்வளோ தான் இதோட செட்டப். ஆனால் ஒரு சூப்பரான செட்டப் வச்சுங்களேன். இதோட இது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நான் இதோட ஒர்க்கிங் வீடியோ நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க்ஸ் நான் கீழே அட்டாச் பண்ணுறாங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி நைஸ். ஒரு 3 நாசல் வருது. இது இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரே கன்னோட பில்ட் குவாலிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். சூப்பரான குவாலிட்டியாக இருக்குங்க. உண்மையிலேயே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டி. இது ஸ்டீல், இது எக்ஸ்டெண்டபிள் ராட், இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 3 நாசல் இது கூட கொடுக்குறாங்க, நீங்கள் பார்க்கலாம். இதில் இது வந்து ஆட்டமைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் ரொம்ப சின்ன துளிகளாக இதை நான் யூஸ் பண்ணதில்லை, பட் ரொம்ப சின்ன துளிகளாக இது ஓப்பன் ஆகும். வாட்டர் டிஸ்போஸ் பண்ணோம். இது ஒரு நார்மல் ஷவர் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வாட்டர் ஸ்ப்ரேன்ற மாதிரி. அப்புறம் இது வந்து செக்ஷன் ஸ்ப்ரிங்க்லர் ஹெட். இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது எப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிளாக நீங்கள் எந்த செக்ஷன் வேணுமோ, எவ்வளோ ஹார்ட்னஸ் வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ரொபஸ்ட்டாக இருக்குது. இது கூடயே வந்து சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. இதுதான் உங்களோட நார்மல் சி-டைப் சார்ஜர் தான் இது. ஸோ நல்லாவும் இருக்குது, சார்ஜர் நல்லாவும் நிற்குது. அரௌண்ட் ஒரு 1 to 2 hours தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. சின்ன மோட்டர்ன்றதால மேபி அது ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வி ஹேவ் டு யூஸ் அ டிஸ்கிரிப்ஷன். இது வந்து நல்லா சாலிடாக இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இதோட பவர் பட்டன் இங்கே இருக்குது. இது இருக்கு இல்லையா, இதுதான் இதோட பவர் பட்டன். இதுதான் சார்ஜிங் போர்ட்டுக்கும் ஒரு சின்னதாக ஒரு க்ளோஸ் கோடு, ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, தண்ணி உள்ள போகாததுக்காக. ஸோ நல்ல ரொபஸ்ட், லைட் வெயிட், ஆனால் நல்ல ரொபஸ்ட்டாக இருக்குது. இதோட ஹோஸ் பைப் வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சூப்பராக இருக்குது இந்த ஹோஸ் பைப். நான் அதை சுத்தமாக எதிர்பார்க்கல. நல்ல டஃப்பாக இருக்குது, அதே சமயம் டேங்கில் ஆக மாட்டேங்குது, அதாவது சிக்கு வர மாட்டேங்குது. ஹார்டாக இருக்குது, அதே சமயம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்போது என்ன உண்மை ஆக்சிமோரன் மாதிரி இருக்கும், பட் ஆனால் உண்மை தான். ஹார்டாகவும் இருக்குது நல்லா, ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த ஹோஸ் பைப் வந்து நல்ல குவாலிட்டி, உண்மையிலே நல்ல குவாலிட்டி. நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நல்ல ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த ஹோஸ் கனுக்கு வந்து தேவையான கிராவிட்டி ஃபில்டர் ஸ்க்ரீன். அதாவது இது உள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு வெயிட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கோலிங் மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா, நீங்கள் பக்கெட்டில் போட்டிங்கன்னா வீட்டில் உள்ள இருக்கும், இது வெளியில் வராது இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு மெஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வாட்டரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து உங்களோட கன்னில் போகாத இருக்கிறது இந்த மெஷ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வாட்டரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து இதில் போகாத இருக்கிறதுக்காக இந்த ஒரு மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி தாட்ஃபுல். லைட்டாக தண்ணியில் ஏதாவது கலங்களாக இருக்குது, ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருந்தால் உள்ளே போய் அடைச்சிப்போம் இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் இன் ஆல் வெரி நைஸ், நல்லா இருக்குது. இந்த பேக்கேஜிங் தான் வருது, இந்த இதில் தான் வருது, அது இந்த பாக்ஸில் தான் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வெரி குட் ஒன். நான் இதோட யூசேஜும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இட்ஸ் குட் பைக் ஃபார் எனி கார்டனர். நல்ல லாங்கான பைப்புங்க, நல்ல வசதியாக இருக்குது. அட்லீஸ்ட் 3 to 5 meters இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பைப்பு. கரெக்டாக எவ்வளோ மீட்டர்ன்றதை நான் பார்த்து சொல்கிறேன், இதில் போடுறேன் நான். பட் நல்ல ஸ்ட்ராங்கான பைப், நல்ல லென்த்தியான பைப்பு. ஒரு 2000 mAh பேட்டரி வந்து இது இன்பில்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 2000 mAh பேட்டரி. ஸோ இது வந்து ஒரு 5 volts சார்ஜிங் பாயிண்ட். இது ஒரு 2 hours ஆகும் கம்ப்ளீட்டாக வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு. 2 hours ஆகும். இவங்க ஒர்க்கிங் டைம் வந்து 2 to 3 hours சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பு. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் செட்டப்பு. நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஹோம் கார்டனர்ஸ்க்கு, டெரஸ் கார்டனர்ஸ்க்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ப்ளஷராக இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி யூஸ் பண்ணுறது ஒரு மெயினான விஷயம். இது ரொம்ப தண்ணி ஃபில் பண்ணுறது நல்லாயிருக்கும். இது என்ன ஒன்னோட செம்பருத்தி செடி ரொம்ப மோசமாக மீடி பக்ஸ் அசம்பு அந்த இதுன்னு சொல்ல மாவு பூச்சின்னு சொல்லக்கூடிய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக இருந்தது, ரொம்ப படப்படையாக இருந்தது. இந்த ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் வச்சு நான் இதை அடித்தேன், பிச்சிடி போயிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம வந்து இதுக்கு நம்ம கையால் வந்து இது ஒரு ப்ரெஷ்ஷை விட்டு நீங்கள் தேய்க்கிறோன்னா ஒரு 1/2 மணி நேரம் சாலிடாக இருக்கும். நிறைய தண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, லெஸ் தேன் அ லிட்டர் தான் தண்ணி எனக்கு மொத்தமாகவே ஆச்சு.
இந்த ஸ்ப்ரேயில் இந்த ஃபோர்ஸில் வந்து இருக்கிற எல்லா பூச்சும் வெளியில் வந்துருச்சு. இது நீங்கள் மருந்து அடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பயங்கரம் நல்ல ரொம்ப 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 நல்ல ஒரு ஸ்ப்ரே கன்னாக இது இருக்கும். இது வந்து நான் இருக்கிறதுலே ஷார்ப்பஸ்ட்டு இதில் மோடில் அடிச்சிருந்தேன். அதனால் எல்லா பூச்சுமே நீங்கள் பார்க்கலாம். அடிச்சுட்டு அப்படியே வாஷ் அவுட் ஆச்சு, இமீடியட்டாக வாஷ் அவுட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரஷில் உங்களுக்கு நீங்கள் அடிச்சு இது நீங்கள் க்ளீன் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீவியஸாக அது எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். பட் திஸ் மேட் மை லைஃப் வெரி வெரி ஈஸியர். பட் ஆப்வியஸ்லி மருந்து நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து க்ளவுஸ் போட்டுங்க, கையில் க்ளவுஸ் போட்டுங்க, மாஸ்க் போட்டுங்க. கண்டிப்பாக இது வந்து நான் அடிக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் தான். அதனால தான் நான் எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கியர்ஸை நான் போடலை. நீங்கள் மருந்து அடிக்கிறா இந்த ஃபோர்ஸ் பார்க்கலாம், என் கையிலேயே நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக மருந்து அடிக்கிறதா இருந்தால் செடிக்கு பக்கத்தில் யாரும் இல்லாத மாதிரி பார்த்துங்க. நீங்களும் உங்களோட முகக்கவசம் கையுறை அணிந்து செயல்படவும். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் நான் இதை பார்க்குறேன். இந்த ஸ்பெஷல் வந்து ஸ்ப்ரேயரில் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான் அப்படியே மோடு சேஞ்ச் பண்ணிட்டேன். இது ஷார்ப்பாக வந்து இப்போ மிஸ்டிங் மோடுக்கு நான் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதோட ஸ்ப்ரே வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸ்ப்ரே கன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது அது வந்து ஷார்ப்னஸ் இல்லை, அதே சமயம் தண்ணியை வந்து ரொம்ப கம்மியாக, அதே சமயம் எல்லா இலைக்குமே ரொம்ப தண்ணி கம்மியாக. இதோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறது வந்து ரொம்ப தண்ணி கம்மி செலவாகும். எங்கள் ஏரியா ஃப்ரண்ட்டில் எங்கள் வீடு பார்ச் ஏரியா இருந்தது. அதை வந்து நான் தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 லிட்டர் எனக்கு தேவைப்படும் ஃபுல்லாக அது கவர் பண்ணுறதுக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, லெஸ் தான் 2 லிட்டர்ஸ். இது ரொம்ப லைட் வெயிட்ன்றதுக்கு இது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு வீடியோ. இது என் பையன் அவன் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணியிருந்தான். வெரி வெரி லைட், எக்ஸ்ட்ரீம்லி லைட். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தண்ணி கம்மியாக செலவு பண்ணுறீங்கன்றது அவன் பக்கத்தில் அந்த பக்கெட் பார்ப்பீங்க. இந்த பக்கெட்டை வச்சு தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 செடிக்கு இந்த ஸ்ப்ரேயர் வச்சு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணேன். ஈஸியாக 10-15 செடிக்கு நான் ஸ்ப்ரே பண்ணேன். இந்த பக்கெட்டில் நாங்கள் ஒரு 70% 80% தான் வந்து நான் வாட்டரை வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி. மெயினாக இதில் நான் யோசிக்கிற ஒரு விஷயம், லைட் வெயிட், போர்ட்டபிள், ஆஸ் வெல் அஸ் தண்ணியை ரொம்ப 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 கம்மியாக நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ தட் வில் பி அ கிரேட் அடிஷன் ஃபார் யுவர் கார்டன்.